ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சோலம். எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். ஒரு புனிதரை பற்றி பேச போகிறோம். யார் அந்த புனிதர் அப்படி கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவர். அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சாச்சனுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுற துடிக்கிற ஒரு இளைஞர். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட போய் சொல்லியிருப்பார், நான் அந்த பொண்ணுக்காக நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுக்கலாம்னு நினச்சேன், ஜஸ்ட்டு மிஸ் ஆயிடுச்சா இல்லை பார்க்கும்போது அப்படி தெரியலையா, ஃபஸ்ட்டு 3வது ரவுண்ட்லேயே தூக்கிட்டீங்களே நீங்கள் தான் அப்படிமா இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவரும் சிவகுமார் மட்டும் தான் இருப்பாங்க, மாறி மாதிரி தூக்கிட்டாங்க அந்த டாலையை. அந்த விஷயத்தை வந்து ஜாக்லின் கிட்ட சொன்னோன்னே ஜாக்லின் உண்மை நம்பி என்ன பண்ணுறாங்க, அதை வந்து சௌந்தர்யா கிட்டேயும் ரயான் கிட்டேயும் சத்தியம் வாங்கிட்டு சொல்கிறாங்க, ரொம்ப நல்ல பையனாக இருக்கான், அவன் கேப்டன்ஷிப் டாஸ்க்கை விட்டு கொடுக்கணும்னு பார்க்குறான் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக இதை போய் யார்கிட்டையும் ஜாக்லின் கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு போய் அருண் கிட்ட சொல்கிறாரு, நான் வந்துட்டு கேப்டன்ஷிப் டாஸ்க்கை விட்டு கொடுக்கலான்னு இருக்கேன், சாச்சனா வந்து எங்களை கேட்டிருக்குன்னு. சாச்சனாவும் கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதனால் அங்கே வந்துட்டு ஒரு பெருந்தன்மையாக அங்கே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அதை வந்து அருண் வந்துட்டு நம்ம விஷால் கிட்ட சொல்கிறாப்புல, இங்கே வந்துட்டு பெருந்தன்மை ஆகிட்டார், கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிட்டே வராரு. அடுத்தது ஏன்னா சாச்சனாவை காப்பாற்றணும் அதுக்காக சொல்கிறார் அவர். அடுத்தது பார்த்தா அதே நான் நைட்டு வந்துட்டு சௌந்தர்யா கிட்ட சொல்கிறாரு, இல்லை நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், அது முடியாமல் போயிடுச்சு, ஒரு மாதிரி இருக்குது, இப்போ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சதுனால நான் வந்து அடுத்த வாரம் நாமினேட் ஆக மாட்டேன், இப்போ அந்த பொண்ணு கேட்டுருக்காங்க, அந்த பொண்ணுக்கு நான் விட்டு கொடுக்க முடிவு பண்ணிட்டேன் அப்படின்போது சரிடா உன்னோட இஷ்டம்னு சொல்லிட்டு விட்டாங்க. அங்கேயும் பெரிய மனுஷத்தன்மை அங்கே ஒரு விஷயத்தை பண்ணுறாரு. இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இது பண்ணாலும் கேம் அது அவருடைய பர்சனல் தான், பட் இருந்தாலும் வந்துட்டு அவர் அங்கே வந்து தன்னை வந்துட்டு ஒரு உத்தமன் மாதிரி காமிச்சிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க் வருது. சார் என்ன பண்ணுறாரு, அதுலேயும் வந்துட்டு சாரை விட பயங்கரமாக சாச்சனா தான் பங்கமாக வந்து அந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வின் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஒரு சின்ன ஒரு இதில் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இல்லைனா கண்டிப்பாக இந்த வாரம் வந்து சாச்சனை தான் வின் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு சூப்பராக வந்து விளையாடினாங்க. இவர் கண்ணில் வந்துட்டு ஒரு மரண பற்றி காமிச்சிட்டாங்க, அந்த மாதிரி சூப்பராக விளையாண்டாங்க. இவர் வந்துட்டு தோற்றுருவாருன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ வெளியில் வந்து நம்ம கெத்தாக வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா, நான் வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது, சாச்சனை ஈஸியாக ஜெயிச்சுவேன், பட் நான் விட்டு கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லி எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு பண்ணிட்டு வந்துட்டார். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து தோக்கடிக்கணுன்ற ஒரு வெறி வந்து கடைசியில் வந்துட்டு சாச்சனா எடுக்க போகிறத வந்து புடுங்கி சார் வந்துட்டு கேப்டன் ஆகிட்டார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெஃப்ரி வந்துட்டு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வின் பண்ண அடுத்த நிமிஷம் கோவாக்கு ஒரு ஹாப்பி, என்னமோ இவர் ஜெயிஸ்டார்னா இவங்களுக்கு வந்து 10,000 இன்க்ரிமெண்ட் போடுற மாதிரி எல்லாம் அந்த கேங் அந்த மாதிரி இவரை வந்து நம்பிட்டு இருக்காங்க. பட் இவர் எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி தெரியுங்களா, ஏன்னா நைட் வந்து ஜெஃப்ரி கிட்ட வந்து சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ இதை மட்டும் விட்டு கொடுத்துட்டேன்னா உன்ன மாதிரி வெளியில் எத்தனை இளைஞர் இருப்பாங்க, அவங்களாம் விட்டு கொடுக்குற மாதிரிடா, இந்த சான்ஸை யூஸ் பண்ணுறான்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த கேப்டன்ஷிப் வின் பண்ணோன்னே ஜாக்லின் வந்து கேட்குறாங்க, ஏன்னா இவங்க ஜாக்லின் கிட்ட வந்து இவர் சொல்லிட்டு போயிருப்பாரு, நான் விட்டு கொடுக்க போகிறேன் அப்படின்னு. ஏன்டா அங்கே பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லையாடா, ஏன்டா அப்படின் போது பக்கத்தில் சௌந்தர்யா இருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இல்லை சௌந்தர்யா போட்டு அப்புறமா சொல்கிறேன்னா, எவ்வளோ கேவலம் பாருங்கள், பாவம் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. உடனே அவங்க அதான் அந்த அசிங்கத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, எனக்கு மேக்கப் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு, நான் மேக்கப் பண்ண போகிறேன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறாரு, இல்லை இன்னைக்கு கேப்டன்ஷிப் டாஸ்க்கு நான் வேணும்னு 2 பாயிண்ட்டை வந்துட்டு மிஸ் பண்ணேன். எப்படி 2-3 பாயிண்ட் மிஸ் பண்ணாராம் இவர். அந்த பொண்ணு இவர் கண்ணில் விரல விட்டு ஆட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு கேமை கொடுத்துச்சு. இவருக்கு காண்டாகி போச்சு, என்னடா அது, ஐயோ வெளியில் போனால் அசிங்கமாயிடுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து வேணும்ட்டு வின் பண்ணிவிட்டு அதுவும் அந்த பொண்ணுக்கிட்ட பிடுங்குறாரு. இவர் விட்டு கொடுக்குறாரா, எதுக்கு அப்புறம் அந்த மாதிரி பீத்தல் பெருமை பீத்தல் எதுக்குன்னு நான் கேட்குறேன். ஜாக்லின் அந்த மாதிரி சொல்கிறாரு. இதுக்கப்புறமா இந்த ஒரு பெரிய ஹைலைட்டான பாயிண்ட்டே வருது, என்னன்னா போன வாரமும் சாச்சனாவை நாமினேட் பண்ணுறது இந்த ஜெஃப்ரி தான். ஆனால் வந்து நாமினேட் பண்ணிட்டு இங்கே வந்து உள்ளே யாருக்கும் தெரியாது இல்லையா, அதனால் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி வல்ல ஒரு மாதிரி நான் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு நிறைய விதத்தில் ட்ரை பண்ணுற மாதிரி சீனை போட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்ஸில் சாச்சனாவை நாமினேட் பண்ணுறாப்புல, நீ வந்து இன்னுமே சீரியஸ்னஸ் இல்லை, சைல்டிஷாகவே இருக்கா அப்படின்னு. அப்புறம் நான் என்ன கேட்குறேன், என்ன வெங்காயத்துக்கு நீங்கள் வந்து சாச்சனாக்காக நான் இதை பண்ண நினச்சேன், அதை விட்டு கொடுக்கணும்னு நினச்சேன், இந்த பொண்ணை நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், எதுக்கு சொல்கிறீங்க? எல்லாருக்கிட்டையும் நைஸாக போய்ட்டு நான் உத்தமன் எப்படி வந்து முன்னாடி ஜாக்லின் மேலே பழிவு போட்டாங்கல்ல, ஒரு விஷயத்தை போய் எல்லார்கிட்டையும் போய் சொல்லி ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. இப்போ இவருக்கு பண்ணுறதுக்கு பேர் என்ன, என்னையா நடக்குது? இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டு ஐயோ ரொம்ப ஒஸ்ட்டுப்பா, என்ன மாதிரி ஒரு சீப்பான ஒரு பிஹேவியராக இருக்காங்க. அதே மாதிரி வெளியில் வந்து இவர் நம்பி ஒரு பொண்ணு மோனின்னு ஒரு பொண்ணு இருக்குது, லவ் பண்ணுற பொண்ணு, நான் வெளியே போகும்போது அந்த பொண்ணு கல்யாணம் பயமாக இருக்குன்னு அவ்வளோ தூரம் சொல்லிட்டு இங்கே வந்து நீங்கள் அன்சிதா கூடயும் ஜாக்லின் கூட சௌந்தர்யா கூட நீங்கள் நெருக்கமாக ஏன் பழகுறீங்க? அவங்க நெருக்கமாக வந்தால் கூட வேணாங்க, மோனி வெளியில் பார்த்தா தப்பாக நினைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நீங்கள் அங்கே வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலைமைக்கு போயிருப்பீங்க. நீங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஆனால் பேர்கள் கெட்ட பேர்கள் மட்டும் வந்துட்டு ஜாக்லினுக்கும் அன்சிதாக்கும் சௌந்தர்யாவுக்கு மட்டும்தானே, இது என்ன ரொம்ப அநியாயமாக இருக்குது. இதே இது அந்த பொண்ணு மோனி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி இவர் அதை ரியாலிட்டி ஷோவில் பார்த்துருந்தானே இவர் விட்டுருவார். அவர் வெரி வெரி ஒஸ்ட்டு ஃபெல்லவாக இருக்காரு. ஸோ நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த ஜெஃப்ரியை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது மட்டும் இல்லாமல் அந்த ராணவ வந்து ஒரு குத்திட்டு 2 குத்திட்டு அதை குத்தவே இல்லாத மாதிரி அங்கே வந்து அவ்வளோ பேச்சு பேசினார். அதை நம்பி ஜாக்லினும் தேவையில்லாமல் அங்கே போய் ராணுவக்கிட்ட சண்டை போட்டாங்க. அப்புறம் என்னன்னா சிரிக்கிறார்,
அடிச்சுட்டு நீங்கள் ஜெஃப்ரியோட இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கா இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.